எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் உயர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த மகரிஷி ஆராய்ச்சி அறிவகத்தின் நிர்வாகிகளுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கடேசன் ஐயா நான் பேசுகிறத யாரும் கேட்கக்கூடாதுன்னு கரெக்டாக டீயை கையில் கொடுத்துட்டாரு. கையில் சுடும். நான் பேசுறது இப்போ மைண்ட் இல்லையா, டீ கீழே கொட்டிட்டு போதோன்னு அதை பார்ப்பீங்களா தவறு, நான் பேசுகிறத கரெக்டாக பாருங்க ஐயா. அது கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா பரவாயில்ல. அது இல்லை, யாரும் கையை தட்டிட்டு கூடாதுன்னு கையில் டீ கப்பை கொடுத்துட்டாரு, டீயை கொடுத்துட்டாரு. பாருங்களேன், இப்போ கை தட்ட முடியாது இல்லையா, டீ வச்சுன்னு தட்ட முடியாது. சரி விடுங்க நமக்கு. ஐயா இப்போ பாருங்க, யாருக்காவது கடன் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா ஐயா? உங்களுக்கு கடனே இல்லைங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு சிறப்பான வாழ்க்கை அது. அதாவது கடனே வாங்காமல் கடனே இல்லாமல் இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. சரிங்களா? கடன் இல்லாமல் 2 பேர் இருக்காங்க. கடன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 ஆள் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தைகள், இன்னொன்று சன்னியாசி. கிடைச்சதை சாப்பிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டுருங்க, அவங்களுக்கு கடன் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கடன் வாங்குறது கிடையாதுங்க. அது கொஞ்சம் வளரும்போது படிக்கிறதுக்காகலாம் கடன் வாங்கிடுதுங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது கடன் வாங்குறது கிடையாது. அப்போது கடன் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. சரி, இந்த கடன் வாங்கிடுறோம், இந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது, கொடுக்கவே முடியாமல் சிரமப்படுறது. பார்த்திங்கன்னா, கடை வாங்கி வீடு கட்டிடுவோம், இல்லை நிலம் வாங்கிடுவோம், பிளாட் வாங்கிடுவோம், இல்லை கார் வாங்கிடுவோம், வண்டி வாங்கிடுவோம். பார்த்திங்கன்னா, ஏண்டா இதெல்லாம் பண்ணமோ அப்படின்ற அளவுக்கு நமக்கு சிரமத்தை கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ இதை ஜாதக ரீதியாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், இதை சரி பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, கடன் வர்றதுக்கு என்ன காரணம்? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடர்கள், இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் ஜோதிடர் தான். கடன் வர்றதுக்கு ஒருவருக்கு கடன் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள், இது தனிப்பட்ட லக்கணமோ ராசியோ வச்சு பார்க்கலைங்க ஐயா. சரிங்களா ஐயா? அப்படி கொஞ்சம் கேளுங்க ஐயா. உங்களுக்கு கடன் இருக்கா இல்லையா, தீரணுமா இல்லையா? தீரணுன்னா கேளுங்க, புரியுதுங்களா? கடன் ஏற்பட வெங்கடேசன் ஐயா உங்களுக்கும் கடன் இருக்குது, கேளுங்க. ஆமாம், ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது, இங்கே கேளுங்க. கடன் வர்றதுக்கு என்னங்க காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதக கட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறைச்சி கொடுக்கக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன கிரகம் சொல்லுங்க பார்க்கலாம்? நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. என்ன பண்ணுவாருங்க? நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதிகப்படுத்திடுவார். கேது என்ன பண்ணுவாருங்க? நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கம்மி பண்ணிடுவார். அப்போது நமக்கு தேவையான விஷயங்களில் கம்மியாகும்போது தான் மற்றவங்க கிட்ட கடன் வாங்குவோம். அந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போது நமக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேது கிரகம் தான். கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட வழியில் நமக்கு பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி பத்தலைன்னும் போது பக்கத்தில் வாங்கி குடிக்கிறோம் இல்லைங்களா? என்னங்க ஐயா?
இல்லை அது இருக்கிற பாவகத்தில் பலன்களை கம்மி பண்ணிடுங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வருமான ஸ்தானத்தில் கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. வருமானத்தை கம்மி பண்ணிட்டா நீங்கள் பக்கத்தில் கடை வாங்கி தானே ஆகணும். கான்செப்ட் புரியுதுங்களா சாமி? அது மாதிரி கேது வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய கிரகம், கம்மி பண்ணி கொடுக்கும். அப்போ அது போதாமல் இருக்கிற பட்சத்தில் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது இது கடன் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் வந்து கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம். இப்போ யாராவது ஒன்று கடன் வாங்கினவன் ஏதாவது சொல்லிட்டாங்க, அதை தாங்க முடியாமல் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு, அதை சொல்கிறாங்களே மீட்டர் வட்டி, 10 ரூபா வட்டி, இப்படியெல்லாம் போயிட்டு கடன் வாங்க வச்சு ஒரு இடத்துல பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு போய் பல இடத்துல பிரச்சனையில் மாட்ட விட்டுருங்க ஐயா. இது வந்து செவ்வாய் கிரகம் பண்ணக்கூடிய. செவ்வாய் வந்து கடனுக்கான கிரகம், கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கிரகம் கேது கிரகம். அப்போது நம்முடைய ஜாதகத்தில் எப்போ எல்லாம் இந்த கேது தசையோ புத்தியோ இல்லை செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி, இது வந்து ஒரு பொதுவான பலன், பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக இந்த கிரகங்களோட தசாபுத்திகள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம கடன் வாங்க வைக்கல. ஏன் இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? கேது நின்ற இடத்துல நமக்கு பலன்களை குறைச்சி கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போக விடாமல் தடுத்துருங்க ஐயா. வேலை ஸ்தானமும் அங்கே தானே இருக்குது. நோய் ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடியது 6ஆம் இடம், நோயை குறைச்சி கொடுக்கும். இப்போ வேலைக்கு போகாமல் வேலை சரியாக கிடைக்காம வருமானம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணோம்? இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் 3 விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 3 வழியில் ஏதாவது ஒரு வழியில் நல்லது பண்ணோம், மற்ற வழிகளில் நமக்கு சிரமத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு அடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கடன் வந்து எப்பொழுது வாங்குவாங்க அப்படின்றத பார்த்துங்க. அதாவது கேது தசாபுத்தி அந்தரம், செவ்வாய் தசாபுத்தி அந்தரம், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்கள் வரும்போது கடன் வந்து ஏற்படுங்க ஐயா. இப்போ இந்த கடன் யாரால் ஏற்படும், எதன் மூலயமா ஏற்படும் அப்படின்றது அடுத்த ஒரு பாயிண்ட். சும்மா ஒரு 7-8 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேங்க ஐயா. இது பேசினாக்கா நிறைய பேசிகிட்டே போகலாம். அதான் கடனுக்கு முடிவில்லாத, கடலுக்கு முடிவில்லைன்ற மாதிரி கடனுக்கு முடிவில்லை. ஒரு கடனை முடிச்சோம்னா அடுத்த கடன் கதவு தட்டிட்டு க்யூவில் நிற்கும். என்ன சொல்லுவாங்க, அதாவது போஸ்ட் கார்டில் லெட்டர் போட்டாக்கா டெலகிராமில் கடன் வருது அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நம்ம பிறவியே கடனில் தான் ஓடிட்டு இருக்குங்க. பிறவி கடனை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவியோட ஜென்மமே எடுத்திருக்கிறோம். சரி, இப்போது இந்த 6ஆம் அதிபதி தான் கடனை கொடுக்கக்கூடிய அதிபதி அப்படின்னு பார்த்தோம். இந்த 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற பட்சத்தில் இவர் யாருக்காக கடன் வாங்குவார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்காகவே அவர் கடன் படுவாருங்க ஐயா. அவருக்கு ஏற்படுகின்ற கடன் அவராலேயே நடக்கும், மற்றவங்களால பிரச்சனை கிடையாதுங்க. அவரே ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை பண்ணார், அது மூலயமா கடன் ஏற்படும். அந்த கடனை அடைக்கிறதுக்காக மறுபடியும் கடன் வாங்குவார். இப்படி கடன் வந்து போயிட்டே இருக்கும். ஆச்சுங்களா? இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எதுக்காக கடன் வாங்கன்னு பார்த்தா அவருடைய ஃபேமிலி மேலே இவர் ரொம்ப அட்டாச்சாக இருப்பார், குடும்பத்துக்காக கடன் படுவார். 3ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னாக்கா, அவருடைய தம்பி தங்கச்சிங்க இல்லை அவருடைய கம்யூனிகேஷன், அந்த 3ஆம் இடம் சொல்கிறீங்களா, இளைய சகோதரம், தகவல் பரிமாற்றம், இவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போது தம்பி தங்கச்சிங்களுக்காக இவர் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுனாக்கா, அவருடைய தாய்க்காக, தாய் மனை வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் இது எல்லாமே 4ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்புங்க. வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவார், அதில் பிரச்சனை வரும். இல்லை பிளாட்டு வாங்குவார், இல்லை வண்டி வாங்குவார். இப்போ புது புது பைக்கெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த பைக் வாங்குவார். அடுத்த அப்டேட் பைக் வந்தாக்கா இதை கம்மி விலைக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தை வாங்குவாருங்க. இப்படி 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிற பட்சத்தில் அது தாய்க்காகவும் அவருடைய சுகத்துக்காகவும் கடன் படக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படின்றது அமைப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது இவருடைய குழந்தைகளுக்காக
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 6ஆம் இடத்துல இருக்கும்போது இவருடைய வேலைக்காக, இப்போ வேலைக்கெல்லாம் பணம் கட்டிட்டு ஏமாந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கும்போது என்ன ஆகுன்னாக்கா, வேலையில் அதாவது 3 காரகத்துவத்தில் ஏதாவது ஒரு காரகத்துவத்தை கொடுத்துருங்க. எது? கடன், பகை, நோய். ஒன்று விரோதம் இல்லாமல் காப்பாற்றிடும், இல்லை நோய் இல்லாமல் காப்பாற்றிடும். கடன், பகை, நோய், கடன் வாங்காமல் காப்பாற்றிருங்க. இதில் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிற பட்சத்தில் வேலைக்கு அமைச்சிருங்க, உடம்பு ரீதியாக பிரச்சனையை கொடுத்துரும். தேவையில்லாமல் வம்பு வழக்கல்களில் போயிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவிக்காகவும் நண்பர்களுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கும்போது இவர் தேவையில்லாமல் எங்கேயாவது போயிட்டு கீழே விழுந்து அடிபடுறது, இந்த புதையல் இது மாதிரி எல்லாம் எடுக்கிற பார்க்குறாங்க இல்லைங்களா, பூமி கடையில் புதைஞ்சு கிடைக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காக இப்படி பணத்தை வந்து தேவையில்லாத வழிகளில் செலவு பண்ணி கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும். 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பார்க்கணும்னாக்கா, பேருக்காகவும் கௌரவத்துக்காகவும் புகழுக்காகவும் அவருடைய தந்தைக்காகவும் கடன் படக்கூடிய சூழ்நிலை வந்து ஆமாங்க ஐயா. எது 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியிலே எந்த ஸ்ட்ராங் ஆகிடுறார். கடன்ன்றது ருண ரோக சத்துருஸ்தானம்ன்றது 6ஆம் இடம் ஐயா. அப்போ 6ஆம் அதிபதி தான் எடுக்கணும். 12ஆம் அதிபதி விரயாதிபதி. கடன் வாங்கிறது வேற, விரயம் பண்ணுறது வேற ஐயா. பாயிண்ட் புரியுதுங்களா? கடன்ன்றது 6ஆம் இடம் ஐயா, விரயம்ன்றது 12ஆம் இடம். கடனுக்கும் விரயத்துக்கும் வேற. கையில் இருக்கிற பொருளை வந்து நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு அழிச்சிடுறது விரயம். நமக்கு கிடைக்காம போதாமல் இருக்கிற பட்சத்தில் கடன் வாங்கிறதுக்கு பேர் தான் இந்த 6ஆம் இடம். ஒருத்தர் கடன் வாங்கினா இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்படாமல் கடன் வாங்கவே முடியாதுங்க ஐயா. சரிங்களா? இப்போ 10ஆம் இடத்துல இருக்குதுன்னாக்கா, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்ற பட்சத்தில் என்ன ஆகுன்னாக்கா, தொழிலுக்காக இந்த மாமியார் வீட்லேயே போயிட்டு செட்டில் ஆகிறாங்க. மாமியார் வீட்டுக்கு நிறைய மச்சாத்தி கல்யாணம் பண்ணுறது, மச்சனுக்கு கல்யாணம் பண்ணுறது, மாமனார் நம்மளை கௌரவமாக பார்க்கணுன்றதுக்காக ஆடம்பரம் செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கடன் வாங்கி எல்லாம் செலவு பண்ணுவாங்க பாரு. இது மாதிரி தொழிலுக்காகவும் தன்னுடைய கடமையை செய்கிறதுக்காகவும் மாமியார் குடும்பம் சம்பந்தப்பட்ட வழிகளில் இவருக்கு கடன்கள் ஏற்படும். 11ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய மூத்த சகோதரன் அவர் கடன் பண்ணிட்டு வர, அந்த கடனை ஜாதகரை வந்து கட்டுற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாயிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேராசை. இப்போ 1 லட்ச ரூபா கட்டினா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க இந்த சிட் ஃபண்டில். ஒரு மாதத்தில் 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி இந்த மேடம் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அது மாதிரி போடுறவங்க என்ன ஆயிடுனாக்கா, அதாவது ஆசைக்கு, அது அதிகமான ஆசையின் காரணமாக போட்டு விரயம் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு அந்த விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதே 6ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது என்ன பண்ணால் மருத்துவ செலவுகள் வரும். அந்த விரய செலவுகள் ஐயா கேட்டார் இல்லைங்களா. அந்த 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருந்தாக்கா கெட்ட விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும். சுப கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் இப்போ வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, கார் வாங்கிறது, படிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து சுப விரயங்கள். புரியுதுங்களா ஐயா? இந்த சுப விரயங்களை கொடுக்கும். அப்போது இந்த நாம் எதை மூலயமா கடன் படுவோம் அப்படின்றத இந்த ஒரு பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் 6ஆம் அதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ, அதான் 12 பாவகத்தில் உங்கள் லக்கண ரீதியாக உங்களுக்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட வழியில் தான் உங்களுக்கு கடன் ஏற்படும். அந்த 6ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்கள் தான் கடன் ஏற்படும். அது இல்லாமல் கேது, அதான் கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய. ஏன் கேது எடுக்கிறோம்? 9 கிரகங்கள் இருக்குது, கேது மட்டும் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது, கேது பலன்களை கம்மி பண்ணி குறைச்சிருன்றதுனால இப்போது 10ல் 12 போகாதனாக்கா பக்கத்தில் கடன் வாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வாத்தியாரே சொல்லி கடன் வாங்கிறத ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா. புரியுதுங்களா? ஆமாம். அப்போ கேது சம்பந்தப்பட்ட பாவகம் வந்து நமக்கு பலன்களை கம்மி பண்ணி கொடுக்குன்றதுனால பக்கத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுதுங்க ஐயா. அதுக்கப்புறம்
கடனை வந்து கட்டவே முடியாது, கடன் வாங்கிட்டே இருக்கணும். அதாவது வாழ்நாள் முழுக்க பாடுபட்டா கூட இந்த கடனை எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஐயா. பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடனை அடைக்கிறதுக்காக அடுத்த கடன் வாங்குவாங்க, அடுத்த கடனுக்காக அடுத்த கடன், இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கிற ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபதி சரிங்களா, கேது கூட சனி கூட செவ்வாய் கூட தொடர்பில் இருந்ததுனாக்கா, இல்லை 12ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சதுனாக்கா, 6ஆம் அதிபதி 8லேயோ 12லேயோ மறையிற பட்சத்தில் இவங்களால அந்த கடனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. இது வந்து என்னங்க ஐயா, செவ்வாய் கடனுக்கான காரகன் அவர் தானங்க ஐயா. கடன் எப்படி ஒரு கோவம் வருது, டென்ஷன் வருது. ஒரு 1000 ரூபாய்க்கு அவன் 5 முறை ஃபோன் பண்ணிட்டான், எப்படியாவது அவன் கடனை போட்டு போய் கொடுத்துட்டு அவனை 4 வார்த்தை கேட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கி 1000 ரூபாய் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் அடிச்சுட்டு வந்து 1000 ரூபாய் கடனுக்கு பதிலாக 2000 ரூபாய் கடன்காரனா மாறுவோம். எது அந்த கோபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம், நமக்கு பலன்களை குறைச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் கேது கிரகம். அப்போ செவ்வாய் கேது சனி, சனின்னும் போது நம்மளுடைய கர்மாவை கடன் பட்டு தான் கழிக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இது கொடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி எந்த கிரகமானா வரலாம், சூரியனா வரலாம், சந்திரனா வரலாம், குருவா வரலாம், ராகுவா வரலாம். 6ஆம் அதிபதி யாரோ அவங்க சம்பந்தப்பட்ட தசாபுத்தி காலங்கள் வந்து இவங்களுக்கு கடனை ஏற்படுத்தும். இந்த கடனை இவர்களால் தீர்க்கவே முடியாது. இவங்களுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக எவ்வளோ சிரமம் வந்தாலும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் பொண்டாட்டி எவ்வளோ சத்தம் போட்டாலும் சரிம்மா அப்படியம்மா அப்படின்னு காதை அடிச்சுட்டு போகிற மாதிரி சைலண்ட்டாக போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். நீ எப்பட்றா பணம் கொடுத்துட்டு என்னை திருப்பி கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அதுதாங்க கோர்ட்டு கேஸு, அடிதடி இதெல்லாம் வந்து போகிறதுக்கான காரணம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கடன் அடைக்க முடியாத ஜாதகம் பார்த்துங்க. கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாத நட்சத்திரங்கள் ஒன்று இருக்குங்க ஐயா. இப்போது இந்த டைமில் குழந்தை பிறந்தா அது ராகு காலத்தில் பிறந்தா அந்த குழந்தை நல்லா இருக்காது, யமகண்டத்தில் பிறந்தா அந்த குழந்தை நல்லா இருக்காது, இல்லை இப்போ வந்து கிரகணம் வேலையில் பிறந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நாம் கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி அடைக்கவே முடியாது, திரும்ப கொடுக்கவே முடியாதுங்க ஐயா. ஏன்னா அது மறுபடியும் வாங்க வச்சுட்டே இருக்கும். கடன் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னாலும் அந்த கடன் திரும்ப உங்கள் கைக்கு வரவே வராது. கடன்னா பணம் மட்டும் கிடையாதுங்க ஐயா, பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இப்போ ஒரு நிலம் வாங்கிறதுக்காக நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன், அந்த நிலம் அவரும் வாங்க மாட்டார், உங்கள் பணமும் திரும்ப வராது. ஐயா ஒரு 4 நாளில் இந்த பணம் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு கேட்டால் கூட 4 நாள் இல்லைங்க ஐயா, அது 4 வருஷம் ஆனாலும் அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி அது எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, இருக்கிற விஷயத்த ஒரு கோர்வையாக வச்சு இதை செய்யும்போது நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற தகவலை தான் சொல்லிட்டு இருக்குங்க ஐயா. அது பார்த்தீங்கன்னாக்கா, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், மகம், பூரம், சித்திரை, கேட்டை, சுவாதி, விசாகம், பூராடம், பூரட்டாதி, மொத்தம் இது 12 நட்சத்திரங்களுங்க ஐயா. அதாவது இந்த 12 நட்சத்திரங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் திரும்ப வர மாட்டாங்களாம். அதாவது பாயில் படுத்தவன், அது ஒரு பாட்டே இருக்குதுங்க ஐயா. ஆதிரை ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்போ இந்த டைமில் வந்து ஒரு உயிருக்காக பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவங்க கூட வந்து மீண்டு வரமாட்டான், பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து சொல்லுதுங்க ஐயா. இந்த 12 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாளில் கடன் வந்து வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டா இந்த கடன் வந்து நம்மளால் அடைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயா. அதுக்கு அடுத்து இது வந்து கடன்
ஏற்படக்கூடிய வழிகளும் யாருக்காக கடன் ஏற்படும் அப்படின்றத பார்த்துங்களா. இது வந்து நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை பார்த்தோம். சரி, இதை சரி பண்ணுறதுக்கான ரூல்ஸு வந்து ஜாதகத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இப்போ என்னங்க, இப்போ ஒரு கடனை 6ஆம் இடம் சரியாகணுன்னாக்கா எந்த இடம் வலிமை பெறணுங்க? 2ஆம் இடம் வருமானம் அதிகரிக்கணும். 2ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆனாதான் வருமானம் அதிகமாக வந்தால் கடை வாங்க போகிறது இல்லை. இல்லை, இந்த பாயிண்ட் புரியுதுங்களா சாமி? வருமானம் வந்தால், இப்போ எனக்கே வருமானம் நல்லா இருக்கு, நான் எதுக்குங்க கடை வாங்க போகிறேன்? அது லாபாதிபதிங்க ஐயா. 2ஆம் இடம் லாபன்றது வந்து செகண்டரி. உங்களுக்கு வருமானம் வந்தால் தானே லாபமா நஷ்டமான்றது வந்து டிசைட் பண்ண முடியும். முதல்ல 2ஆம் இடம் வருமான ஸ்தானம் தான் நம்ம எடுத்துக்கணுங்க ஐயா. வர வருமானத்தில் இது லாபமாக இருக்குதா நஷ்டமாக இருக்குதான்றது வந்து அது 11ஆம் இடத்துக்கு போகணுங்க. இதுக்கு வந்து 2ஆம் இடம் தான். 2ஆம் இடம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வருமானம் வர பட்சத்தில் அது சேவிங்ஸாக தானே ஆக போகுது. புரியுதுங்களா? சேவிங்ஸுக்கு நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரி பண்ணுறதுக்காக 2ஆம் இடத்தை ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ 2ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த அதிபதி 2ஆம் அதிபதி அமர்ந்த இடம் எது அப்படின்றத பார்த்து அதுக்கு காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பரிகாரங்கள் செய்கிற பட்சத்தில் வருமானம் அதிகரிக்கும். 2ஆம் இடம் பண்ணும்போது 2ஆம் இடத்தை நம்ம வந்து அதை எடுத்து செய்யணும் அப்படின்றது இல்லை. 2ஆம் இடத்தையோ 2ஆம் அதிபதி சென்ற இடம் அவர் எங்கே இருக்கார்? இப்போ ஐயாவோட வீடு வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேலத்தில் ஐயாவை போனால் பார்க்க முடியுமா? ஆனால் பள்ளிப்பாளையத்தில் ஐயா இருக்கார். அப்போ நம்ம பள்ளிப்பாளையத்தில் தான் ஐயாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த 2ஆம் அதிபதி யாரோ அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அமர்ந்த இடத்திற்கான பரிகாரங்கள். என்னங்க ஐயா? அது வலிமை இல்லாது அதெல்லாம் கான்செப்ட் வேறங்க ஐயா. ஐயா நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்களா ஜாதகம் பார்க்குறீங்களா சாமி? இல்லை தெரியல, ஆராய்ச்சி பண்ணுறாரு. இல்லை ஆமாம். ஐயா நீச்சம் ஆட்சி உச்சம் 6 8 12 மறையிறது நட்பு பகை இதெல்லாம் இது கிடையாதுங்க ஐயா. இந்த பாயிண்ட் வந்து அதான் நம்ம பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டுக்கான கொஸ்டின் தான் இது. 2ஆம் அதிபதி அவர் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிட்டு உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அதிர்ஷ்டத்தின் மூலயமா பணத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி உடம்பு ரீதியான பிரச்சனையும் கொடுப்பாரு. அப்படி வந்து 8ஆம் இடம் பண்ணுறது என்ன? சுடுகாடை குறிக்கும், மருத்துவமனையில் இந்த மார்ச் வரி அந்த ஐசியூ வார்டில் இருக்கிறவங்கள குறிக்கும். அங்கே நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய 2ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகிட போகுது. இல்லை இந்த பாயிண்ட் புரியுதுங்களா சாமி? அவர் நீச்சமாக இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாருன்றது. அதாவது ஆட்சியாக இருந்ததுனாக்கா நிறைய வருமானம் வரப்போகுது, நீச்சமாக இருந்ததுன்னா வருமானம் வரப்போகிறது இல்லை. நட்பாக இருந்ததுனாக்கா ஸ்மூகமான வழியில் வரப்போகுது. அவர் பகையாக இருந்ததுனாக்கா சிரமப்பட்டு எடுக்கணும். அது வரக்கூடிய வழி தான். நமக்கு தேவை என்ன? வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிகள். அப்போது இந்த 2ஆம் அதிபதி சென்று அமர்ந்த இடத்தினை நீங்கள் இயக்குகின்ற பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வரும் ஆச்சுங்களா. அதுக்கடுத்து அதாவது நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கான வழிகளில் ஒரு 4-5 வழிகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வழி 2ஆம் அதிபதி சென்று அமர்ந்த இடத்தினை இயக்குகின்ற பட்சத்தில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வரும். 2வது பார்த்தீங்கன்னா தாராபலன். தாராபலனில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இந்தந்த நட்சத்திரங்கள் நன்மை செய்யும் தீமை செய்யும் அப்படின்றத பிரிஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் தனத்தார நட்சத்திரம். அதாவது உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் தனத்தார நட்சத்திரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரமான இருக்கட்டும். இப்போ ரேவதி நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து காசு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். பரணி நட்சத்திரமா கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த 2வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான
வழிபாடுகள். வழிபாடுகள் பரிகாரங்கள் எடுத்துக்கிட்டாக்கா ஒன்று தான தர்மம் பண்ணுறது ஒன்று இருக்குது, கோவிலுக்கு போகிறது ஒன்று இருக்குது ஆச்சுங்களா. இந்த 2 வழிகளில் அதை வந்து இயக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு சம்பத்து தாரை நட்சத்திரம், தனத்தாரைய நட்சத்திரமாக வர பட்சத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தோட கடவுள் யாருங்க? விநாயகர். சரிங்களா. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் வர அந்த நாளில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது, விநாயகரை தரிசனம் பண்ணுறது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எது? மேச ராசி. மேச ராசி எதை குறிக்கும்? தலை. அப்போ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உதவிகள் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது செய்யும். இப்போ தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த முடி வெட்டுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ மிருகசீரிட நட்சத்திரம் இதிலெல்லாம் இருக்கிறவங்க இந்த முடி வெட்டுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வர பட்சத்தில் அது தலையில் இருக்கிறது முடி தானேங்க. அஸ்வினி மகம் மூலம் இது கேதுவோட நட்சத்திரம் தானே, கேது வந்து முடி தானே. அப்போ இந்த முடி சம்பந்தப்பட்ட வழிகளில் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்துடுற பட்சத்தில், விநாயகரை வழிபாடு பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய வருமானம் வளர்ச்சி பெறும். இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் இருக்குதுங்க. இது 27 நட்சத்திரத்துக்கும் நமக்கு பார்த்துட்டு இருந்தாக்கா ஆகாது. அப்போது நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். இது இந்த ஒரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 4வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரங்கள் இதனுடைய அடுத்த ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் வருது இல்லையா. இப்போ சூரியனா வந்தாக்கா உத்திர நட்சத்திரத்தில் வருதுன்னாக்கா அப்போ அது அந்த மற்ற 2 நட்சத்திரங்களையும் நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்போ இது வந்து நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாங்க. அப்போது இந்த நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்களை நீங்கள் உங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட வழிகளில் பயன்படுத்துகிற பட்சத்தில் பொருளாதாரம் உயர்வடையும். அதாவது 2ஆம் அதிபதியை இயக்கிறது, அதுக்கடுத்து கடன் வாங்கக்கூடாத நட்சத்திரங்களை தவிர்க்கிறது, அதுக்கடுத்து உங்களுடைய 2ஆம் இடம் என்று 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தனத்தாரை நட்சத்திரத்தை இயக்குகிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரி, கடன் வாங்கிட்டோம், வருமானமும் வருது, எந்த நாளில் அந்த கடனை திருப்பி கொடுத்தா நமக்கு மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது, அந்த கடன் சீக்கிரமாக அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் சனிக்கிழமை நாட்கள்லையும் நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற பட்சத்தில் அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிருங்க. செவ்வாய்க்கிழமை சனி ஓரை, சனிக்கிழமை செவ்வாய் ஓரை, இதை பார்த்து கொடுக்குற பட்சத்தில் நம்மளுடைய கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும். அதே நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க ஐயா. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த கடனை நாம் வட்டி, இந்த கடனுக்கான வட்டியை கொடுக்கக்கூடாதுங்க. வட்டியை கொடுத்தோம்னா மறுபடியும் வட்டி கட்டுற மாதிரியான சூழ்நிலையே உருவாயிடும். இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லையோ சனிக்கிழமை நாள்லையோ வாங்கின கடனுக்குண்டான வட்டியை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அசலை கட்டவே முடியாதுங்க ஐயா. மறுபடியும் வட்டி தான் கட்டிட்டு வரணும். அப்போது அசல் வந்து கொடுக்கணுங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்களா, 1000 ரூபாய், இப்போ 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன், இந்த 1000 ரூபாய் வாங்கிக்கோ, மிச்சம் 9,000 ரூபாய் நான் உனக்கு பாக்கி அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கணுங்க. வட்டி கட்டின, அதாவது செவ்வாய்க்கிழமை நாள்லையும் சனிக்கிழமை நாள்லையும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிற பட்சத்துலையும் அது வந்து வளர்ந்துக்கினே போகுங்க ஐயா, வளரும் தன்மை. என்னங்க ஐயா குணகர் ஐயா, குணகர் ஐயா, சனிக்கிழமை நாள்லையும் செவ்வாய்க்கிழமை நாள்லையும் செய்கிற ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் என்ன ஆகுங்க, மறுபடியும் செய்ய வைக்கும். கரெக்டுங்களா? அப்போது வட்டி கட்டுற பட்சத்தில் வட்டியை மறுபடியும் கட்ட வைக்கும். கோபாலகிருஷ்ண ஐயா வந்து வட்டிக்கு நிறைய கொடுத்துருக்குறாரு. நீங்கள் பாலகிருஷ்ண ஐயா நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கணும். ஏன்னாக்கா அந்த எந்த நாளில் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுன்றது தெரிஞ்சால் தானே சாமி
கடன் கொடுக்கறதுக்கு பார்த்து கொடுக்க முடியும். ஆனால் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அது வேற விஷயம். ஆமாம், அது கொடுக்கக்கூடாதுங்க ஐயா. கொடுத்தோம்னா தானத்தில் சேர்ந்துடும், திரும்ப கேட்கக்கூடாது. அப்படி இந்த நட்சத்திரங்களில் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்படின்றது. இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே மறந்து போச்சு. கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாக்கா சனி ஓர, சனிக்கிழமை இருந்தால் செவ்வாய் ஓர. இதில் அடைக்கிற பட்சத்தில் சீக்கிரம் அடைஞ்சிருங்க. அதுக்கடுத்து இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சிருக்கும் இல்லை? முகூர்த்தங்கள் பிரம்ம முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், நிறைய முகூர்த்தம் இருக்குது இல்லைங்களா? மைத்திர முகூர்த்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஐயா. ஐயா இருக்குங்களா சௌரியராஜன் ஐயா? மைத்திர முகூர்த்தம் இருக்குங்களா? இல்லை, நிறைய பேருக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஐயா. இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டைமில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வளரும். இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வளரும் தன்மையிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைத்திர முகூர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 நிமிஷங்க ஐயா. அதான் 2 நிமிஷங்க ஐயா. அது நான் இல்லைங்க ஐயா. ஐயா இதானங்க ஐயா 2 நிமிஷம். பாலகிருஷ்ணன் ஐயா இதான 2 நிமிஷம். அதான் 2 நிமிஷம். இப்போ மைத்திர முகூர்த்தம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அஸ்வினி நட்சத்திரமும் மேச ராசியும் வரக்கூடிய நாள், அந்த நேரம் வந்து மைத்திர முகூர்த்தங்க ஐயா. அதே மாதிரி அனுச நட்சத்திரமும், அதாவது மேச லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் வரக்கூடிய நாள், அதான் அந்த அந்த டைம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும் இல்லைங்களா? அது மைத்திர முகூர்த்தம். அதே மாதிரி விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய அந்த நேரம் வந்து மைத்திர முகூர்த்த நேரம். இது மாதத்தில் 1 முறை 2 முறை வருங்க, அவ்வளோதாங்க. அப்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பார்த்து அது பகலாக இருந்தாக்கா அந்த டைமில் நம்ம கடனை அடைக்கிற பட்சத்தில் சீக்கிரமாக கடன் வந்து அடைப்படும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாம் யாருக்கா இருங்க சாமி அவசரப்படாதீங்க, பொறுமையாக. இல்லை அதுதான் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த பிட்டு பேப்பர் வச்சு தான் காப்பி அடிச்சிருக்கிறாரு, பார்த்துக்குங்க, எல்லாரும் பார்த்துக்குங்க. எதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்த பட்சத்தில், இந்த மைத்திர முகூர்த்தம் வரக்கூடிய டைமில் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அந்த நபரோட ஒரு பேர் எழுதி ஒரு சின்ன டப்பா ஒன்று எடுத்துகிட்டு, இல்லை பேங்க்குக்கு கடன் கொடுக்குறதா இருந்தால் கூட நைட்டு 12 மணிக்கு மைத்திர முகூர்த்தம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த டைமில் பேங்க்கில் எடுத்து போயிட்டு கட்ட முடியாதுங்க. சரி, நாம் எங்கேயோ வெளியூரில் இருப்போம், கடன் வாங்கினவன் எங்கேயோ வெளியூரில் இருப்பான், கட்ட முடியாது. அப்போ அது மாதிரியான சூழ்நிலையில் அந்த நேரங்களை குறித்து வைத்து அந்த டப்பாய்க்குள்ள உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையேனும் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் போடுற பட்சத்தில் 1 வருடத்துக்குள்ள 1 இயர், அதிகபட்சம் 1 வருஷங்க ஐயா. இந்த 1 வருஷத்துலேயே நீங்கள் எவ்வளோ கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். ஆக இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோன்னா, கடன் எப்படி ஏற்படும், கடனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது, யாருக்காக கடன். ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா முடிச்சிடுறேங்க ஐயா. யாருக்காக பொறுக்க மாட்டேன்றாங்க, எல்லாம் பொங்கி எழறாங்க, எல்லாம் எனக்கு யாரா கடன் கொடுத்தவங்க மாதிரியே சண்டைக்கு வராங்களே. ஐயா அடைக்கிறதுக்கான வழிகளை தான் சொல்லிட்டு இருக்கிற. 1 கோடி அப்பு, 1 கோடி ஐயா 2 நிமிஷம் அதான் முடிச்சுட்டுங்க ஐயா.
அப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளில் பார்க்கும்போது 2ஆம் இடத்தை இயக்கிற பட்சத்தில் நமக்கு கடன் வருமானம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாராபலனை இயக்குகிற பட்சத்தில் நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி சேர்த்து வச்சு அந்த கடன் அடைக்கிற பட்சத்தில் கடன் அடையும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாளில் கடனை திருப்பி கொடுத்தா நம்ம கடன் விரைவில் அடையும் என்பதனை பார்த்தோம். இந்த கடனை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் தட்சணையை என் கூகுள் பேவிலையும் போட்டு அமுச்சு விட்டுருங்க. மிக்க நன்றி. ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் விளக்கத்தை சொன்னார். இதோட சேர்த்து நம்மளுடைய கடன்லாம் நிவர்த்தி செய்யறதுமே இருந்தால் நம்ம எல்லாரும் எழுந்துட்டு கை தட்டிடலாம் ஒரு ஐயாவுக்கு. ஆனால் அது செய்வீங்களான்னு தெரியல. யாரெல்லாம் எழுந்துட்டு கை தட்டிங்களோ அவங்களெல்லாம் கடன் அடைச்சிருவாரு. கடன் அடைச்சிருங்க. இல்ல சரி, ஐயாவுடைய சிறப்பு சொற்பொழிவை பாராட்டி நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய கைத்தட்டலோட உற்சாகத்தோட ஐயா அப்படின்னு இல்லை, வீரத்திலகம் ஐயா அவர்களுக்கு விடப்படுகிறது. ஓகே, மகிழ்ச்சி. ஐயா சொன்ன விஷயத்த வந்து ஏதாவது டவுட் இருந்தானா ஐயாவோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. கூகுளில் வந்து என்னன்னு போடணுங்க, கோவிந்தராஜன் போடுங்க, கரெக்டாக வந்துடுங்க என் நம்பரு. அது கரெக்ட் பண்ணிங்கன்னா ஐயாவுக்கு கூகுள் பே நம்பர் எல்லாம் போட்டிங்கன்னா, கூகுள் பே நம்பர் போடணுமா பணம் போடணுமா? பணம் போடணுமா? சரி, ஐயாவுடைய கூகுள் பே நம்பருக்கு எல்லாம் பணம் போட்டுருங்க. நீங்கள் 100 ரூபா அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஐயா 200 ரூபா அனுப்பிச்சு விடுவார். அதுக்கு தான் நம்பர் சொல்ல சொன்னீங்க. அப்படியா? அது நம்பர் சொல்லுங்க. 9092787867 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஐயாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. ஜிபே நம்பர் வந்து நான் சொன்ன நம்பரு. அவரை கான்டாக்ட் பண்ணுறேன்னா அவர் நம்பர் சொல்லிடுவார். நீங்கள் சொல்லிடுங்க. ஜிபே நம்பர் வந்து 9092787867. உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. அப்பாயின்மெண்ட் 8531058454. என் நம்பர் எல்லாருக்கிட்டுமே இருக்குதுங்க ஐயா. அவங்கவுங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி திட்டின்னு இருக்கிறாங்க. ஐயா வந்து நைட்டு மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பாரு. நைட்டு 11 மணிலேருந்து விடியால் 4 மணி வரைக்கும் தொடர்பு கொண்டீங்கன்னா மட்டும்தான் பார்ப்பாரு. அந்த டைமில் தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்க, இந்த டைமில் பார்க்குறேன் எவ்வளோ உற்சாகம் பாருங்க. நல்லா பாருங்க, வாழ்த்துக்கள். ஆமா, அடுத்தபடியாக நம்முடைய ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர், என்னுடைய நண்பர்